अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुह व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद लक़द क़ाल अल्लाहु तआला फ़ी मक़्तमिल तनज़ील आलिफ वल फ़ुरक़ानिल मजीद औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा वयस्लिक लकुम अमालकुम यग़फिर लकुम ज़ुनूबकुम व युतीउल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिहि व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நம் மீது விதியாக்கப்பட்ட ஜும்மாவினை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் அல்லாஹ்வின் அருளுக்குரிய இந்த மஜ்லிஸிலே குழுமி இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வானாக என்று பிரார்த்தித்தவாறு ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் தனது திருமறையில் இந்த சமுதாயம் வெற்றி பெற்ற சமுதாயமாக மாறுவதற்கான சில விஷயங்களை நமக்கு நினைவுறுத்துகின்றார். சூரத்துல் ஸஃப் 61வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தக்கூலூன மா லா தஃபாலூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் செய்யாததை ஏன் கூறுகின்றீர்கள்? ரொம்ப ஒரு அருமையான ஒரு வசனம். இந்த வசனம், இதுக்கு அடுத்த வசனம், இந்த ரெண்டு வசனத்தை அந்த சமுதாயம் ஒழுங்காக படிச்சிருந்ததுன்னா, ஒழுங்காக விளங்கியிருந்ததுன்னா இன்றைக்கி நாம் எங்கேயோ இருப்போம். நம்ம இருக்க வேண்டிய இடமே வேறு. எதையெல்லாமோ படிக்கிறோம், எதையெல்லாமோ நம்ம இந்த உலகத்தில் தேடக்கூடிய நாம் நம் கையில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வேதங்களில் அல்லாஹ்வுடைய வார்த்தை அடங்கியிருக்கிறது. அல்லாஹ்வே பேசுகின்றான், அல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த கோணத்தில் இந்த வசனங்களை எல்லாம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமது வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்திற்கு உண்டாக்கி வெற்றி அடைவோம். அப்படித்தான் ஒரு சமுதாயம் வெற்றி அடைஞ்சிச்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்களுக்கு முதல்ல சொல்லக்கூடிய அழகான விஷயம், நீங்கள் செய்யாததை ஏன் கூறுகிறீர்கள்? கபுர மக்தன் இன்தல்லாஹ் அன் தக்கூலு மா லா தஃபாலூன். அவ்வாறு நீங்கள் செய்யாமல் ஒரு விஷயத்தை செய்தது போல வெளியில் கூறினால் அது அல்லாஹ்விடம் வெறுப்புக்குரியது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கின்றான். இதில் நமக்கு என்ன பெரிய படிப்பினை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக்கிடுங்க. நாம் வெறும் டிரான்ஸ்லேஷன் மட்டும் படித்தோம்னு சொன்னால் அது என்ன செய்யாது, நமக்கு பெரிய பலன் தராது. அதை பொருள் உணர்ந்து படிக்க வேண்டும். உதாரணமாக முதலில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த விஷயம் நல்லொழுக்க பயிற்சி. நாம் செய்யாததை பிறருக்கு சொல்வது என்பதை 3 வகையில் விளங்கி கொள்ளலாம். நாம் ஒரு காரியத்தை ஃபாலோ பண்ணாமல் அடுத்தவங்களுக்கு மட்டும் அதை சொல்லி நீங்கள் செய்யுங்க நல்லதுன்னு சொல்கிறது, இது தப்பு. ஒன்று. இன்னொரு கோணத்தில் நான் செய்யாததை செய்த மாதிரி பிறருக்கு சொல்லுவது, இது ஒரு கோணம். 3வது கோணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஈமான் கொண்டவர்களுக்கு இந்த விஷயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் செய்யாத ஒன்றை யாருக்குமே உபதேசிக்கக்கூடாது, கட்டளை இது. அப்படி யாருக்காவது உபதேசிக்க வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் அதை செய்ய வேண்டும். இந்த 3 விஷயத்தை நாம் கொஞ்சம் விரிவாக விளங்கிக்கிட்டோம்னு சொன்னால் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். முதல்ல நாம் சொல்லக்கூடிய விஷயம் நாம் செய்யாத விஷயமாக இருந்தால்
மக்கள் மனசில் என்ன செய்யாதது, பதியாது. என்ன சொல்லுவாங்க, இவர் ரொம்ப யோக்கியமாக இவரே செய்ய மாட்டாருப்பா. உதாரணமாக நான் தொழாமல் இருந்துக்கிட்டு என் பையனை தொலை சொல்கிறேன்னு வச்சுக்கிடுவோம். என்ன சொல்லுவான், திரும்பி ஒரு பார்வை வைப்பான், கொஞ்சமாக மண்டையில் இருக்கா சரக்கு இருக்கா, நீ தொலை போறியா, நான் கண்ணிலே பேசுவான். உண்டா இல்லையா? சமுதாயத்துக்கு ஒரு செய்தி சொன்னால் மக்கள் எல்லாம் எப்படி பார்ப்பாங்க, இவன் பிராடு எல்லாம் நமக்கு சொல்லுவான், அவன் செய்ய மாட்டான்பா. செய்யாததை சொல்கிறதுனால குடும்பத்தில் மதிப்பு நம்பிக்கை இழந்துருவோம், மதிப்பு இழந்துருவோம், சமுதாயத்தில் மதிப்பு இழந்துருவோம், நம்பிக்கை இழந்துருவோம். நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கூட அந்த மாதிரி நம்ம செயல்களை செய்யும்பொழுது பக்கத்தில் மனசுக்குள்ளே மைண்ட் வாய்ஸ் சொல்கிறதுனா எல்லாத்தான் இருக்குது, நீ செய்ய மாட்டே கேட்பா, நீ அக்கிரமெல்லாம் பண்ணுத, நீ தேனா பேசுறிய, ஆனால் நீ அப்படி ஆள் இல்லையே என்று கூட இருக்கவங்களே நினைப்பாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் செய்யாததை சொல்லுவது முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்களோட பண்பு. தான் செய்த மாதிரியே காட்டிக்கிடுறது. நம்ம அவர் சொல்கிறது எப்படி இருக்கும்னா, இவர் எல்லாம் செய்வார் போலுக்கு, அந்த அளவுக்கு அழகாக சொல்கிறார அப்படின்னு நினைப்போம். இது முனாஃபிக்குகளுடைய பண்பு, மக்களை ஏமாற்றும் வேலை. அதனால் அல்லாஹ் மொத்தத்தில் சொல்லிட்டான், இதெல்லாம் உங்களுக்குரிய பண்பு இல்லை, செய்யாத சொல்கிறது உங்களுக்குள்ள பண்பு இல்லை. ஆகையால் எப்படி சொல்றா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் செய்யாதை கூறாதீர்கள். மனிதர்களை என்று சொல்லலை, காவிர்கள் என்று அழைத்து சொல்லலை, ஈமான் கொண்டவர்களுக்கு மாத்திரம் சொல்லுத, வெற்றி அடைவதற்கு நீங்கள் செய்யாத சொல்லாதீங்க என்று. இந்த உதாரணமாக நம்ம குழந்தை தொழணும்னு ஆசைப்படுதோம், அதுக்கு என்ன நம்ம பண்ணணும், நாம் தொழணும், அவ்வளோ, வேறு ஒன்றுமே இல்லை. குழந்தையெல்லாம் தொலை சொல்ல வேண்டாம், குழந்தைய தொலை சொல்லவே கூடாது, அது போல் தப்பு, ராங் மாடல். தாயும் தகப்பனும் தொழுதாங்கன்னா குழந்தைகள் தன்னால் தொழும். ஏன் தெரியுமா, குழந்தைகளுடைய சைக்காலஜி என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், குழந்தைகள் கேட்டதை செய்யாது, பார்த்ததை செய்யும். நீ வீடியோ பார்த்து கார்ட்டூன் பார்த்து பிள்ளைகள் கட்டு போகிறதுக்குன்னா பார்க்குறது, பார்த்தா என்ன செய்யும், மனசில் உட்காந்துரும், கேட்டதெல்லாம் உட்காராது. நாங்கள் பேசுகிறதெல்லாம் 40 நிமிஷம் உள்ளே பேசுகிறேன்னு சொன்னால், வெளியில் போகும்போது என்ன நான் சொன்னேன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா 3-4 நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு என்ன செய்யாது, நிற்காது. அதே இது ஒரு சீரியலோ ஒரு திரைப்படமோ ஒரு காட்சிப்படுத்தப்பட்ட எதை பார்த்தாலும் சரி, பார்த்ததை விட அதிகமாக மனசில் என்ன செய்யும், நிற்கும். அப்போ காட்சிக்கு எவ்வளோ விஷயம் உண்டு. ஆகையால் நாம் செய்யாததை சொல்லுவதை விட, நாம் ஒரு விஷயத்தை சொல்லுவதை விட என்ன முக்கியம், செய்வது முக்கியம். அதான் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம், அல்லாஹ் ஒரு கனவு ஒன்று காட்டுதான் அல்லாவோட தூதருக்கு. அவங்க ஹஜ்ஜுக்கு போகிற மாதிரியும் தவாப்பு வர்ற மாதிரியும் தலைமுடியை மலிக்கிற மாதிரியும் கனவு உண்டான். உடனே அல்லாவோட தூதர் மறுநாள் காலையில் சொன்னாங்க, தன்னுடைய குடும்பத்தில் நெருங்கிய தோழர்கள்ட்டெல்லாம் சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் ஒரு கனவு காட்டினான், அல்லாஹ் எனக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றான், நம்ம என்ன செய்வோம், இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போவோம்னு சொன்னாங்க. அப்போ எல்லாருமே செஞ்சாங்க, பலியெடுக்கக்கூடிய உலுகியா பிராணியோட மதினாவில் இருந்து மக்காவுக்கு என்ன செய்தாங்க, கிளம்பி போகிறாங்க. இந்த செய்தி மக்கத்து காவிர்கள் தெரிஞ்ச உடனே அவன் ஒரு படையை அனுப்பி செய்கிறான், ஒரு கூட்டம், சின்ன கூட்டத்தை அனுப்பி, உங்களுக்கு மக்காவுக்குள் வர்றதுக்கு என்ன இல்லை, அனுமதி இல்லை. யாருக்கு, அல்லாஹ்வோட தூதருக்கு. நீங்கள் இந்த வருஷம் ஹஜ்ஜு பண்ணக்கூடாதுன்னு வழியிலே தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். இப்போ இவங்க திரும்பியும் போக முடியலை. இஹ்ராம் அணிந்த நிலையில் தல்பியா சொன்னவர்களாக வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவன் அமைதியாக இருக்காங்க. அமைதியாக இருக்கும் பொழுது உமர் ஹத்தாப் வழியெல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் கனவு கொண்டது உண்மை தானே? ஆமாம். அல்லாஹ் தானே உங்களுக்கு சைத்தான் உங்களுக்கு கனவை ஏற்படுத்த மாட்டான், அல்லாஹ் தானே கனவை ஏற்படுத்தினா, அப்போ அல்லாவோட வாக்குறுதி தானே, ஏன் நடக்கலை? நீங்கள் அல்லாவோட தூர்தான்னு சொல்லி செஞ்சாங்க. ஒரு கட்டத்தில் ரொம்ப பக்கத்தில் போய் அவங்களுடைய தோளில் இருக்கக்கூடிய அந்த ஆடையை பிடிச்சிக்கிட்டு இறுக்கிக்கிட்டு கேட்காங்க, சொல்லுங்கள் எங்களுக்கு, நாங்கள் போகணும், நீங்கள் கட்டளை எடுக்க, நாங்கள் உள்ளே போகிறோம், என்ன நடந்தாலும் பரவாயில்லங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அமைதியாகிட்டாங்க, பதிலே சொல்லலை. உடனே சஹாபாக்கள் எல்லாம் அந்த ஒரு இடத்துல டென்ட் அடித்து அங்கே உட்காந்துட்டாங்க. இந்த வருஷம் என்ன பண்ணணும்னு தெரியலையே. இப்போ அல்லாஹ்வின் புறத்துலேருந்து நமக்கு அனுமதி வந்தோடனே போய்க்குவோம் அப்படின்னு நினச்சிறாங்க என்ற முடிவுக்கு வரும்பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, எல்லோரும் என்ன செய்யுங்க, உங்களுடைய ஒலுகிய பிராணியை இங்கேயே அறுத்துருங்க, தலைமுடியை வளைச்சிக்கிடுங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னா அமைதியாக கேட்டுட்டு இருந்தாங்க. யாருமே அறுக்கலை, யாருமே முடியை எடுத்துக்கிடலை. கூடாரத்துக்கு வராங்க. அங்கே அன்னை சௌதார் அலியெல்லாம் அனுபவங்க அந்த வருஷம் கூட போனவங்க. அவங்கள்ட்ட சொல்லுதாங்க, நான் சொன்னேன் யாருமே கேட்கல, என்னுடைய தோழர்களே என்னோட சொல்ல கேட்கலன்னு. அவங்க சிரிச்சு சொல்லாங்க, நீங்கள் சொன்னால் கேட்கல, நீங்கள் நான் ஒரு யோசனை சொல்லட்டோமா நாட்டாங்க, சொல்லுனாங்க, நீங்கள் செய்யுங்க, அவங்க செய்வாங்கண்ணா.
உடனே அல்லாஹ் ஒருத்தர் என்ன செஞ்சாங்க தெரியுமா, வெளியில் வந்து உலுகியா கொடுத்தாங்க, மொட்டை அடித்தாங்க. திரும்பி பார்த்தா அவ்வளவு சஹாபிகளும் அதை 2 காரியத்தை செய்கிறாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து விட்டால் அதை கண்ணால் பார்த்துட்டு அது கடமை, சொன்னால் உபதேசம் அல்லது கட்டளை, 2க்கும் ஒரு வித்தியாசம். அப்போ காட்சிப்படுத்த கண்ணால் பார்த்து ரசூலுல்லாஹ்வே செஞ்சுட்டாங்க, செய்துட்டாங்க, இனிமேல் நாம் என்ன செய்ய முடியாது, செய்யாமல் இருக்க முடியாது என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்போ ஒரு விஷயத்தை செய்வது என்பது மிகப்பெரிய பலன் தரும், சாதாரணமான விஷயம் இல்லை. எப்பவுமே நாம் ஒரு காரியம் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தோம்னு சொன்னால் கொஞ்ச நாள் கழித்து திரும்பி பார்த்தோம்னு சொன்னால் நம்மை பார்த்து ஃபாலோவியர், இப்போ தானே ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் இதெல்லாம் வந்திருக்குது, ஃபாலோவருக்கும். சஹாபாக்கள்லாம் யார்? ரசூலுல்லாஹ்வினுடைய ஃபாலோவர் தானே. நாம் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய ஃபாலோவியர். ஆனால் நமக்கு தெரியலை. இப்போ இங்கிலீஷில் சொல்லி அதெல்லாம் படுத்தும்போது பெருசாக தெரியுது. அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு விஷயத்தை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தோம்னு சொன்னால் நமக்கே தெரியாமல் என்ன செய்வாங்க, நிறைய பேர் நல்லதாக கண்டால் அவர்கள் அதை பின்பற்றுவார்கள். நாம் மரணிச்ச பிறகு மிகப்பெரிய ஒரு கூட்டம் செய்யும், அதை செய்து கொண்டு இருக்கும். அப்போது நாம் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும், நல்லதை செய்து கொண்டே இருக்க வேண்டும், மக்களுக்கு அதை காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இருந்தால் இந்த சமுதாயத்தில் மாபெரும் புரட்சி ஏற்படும். அதையே குடும்பத்தில் செஞ்சால் குடும்பத்தில் மாபெரும் புரட்சி ஏற்படும். அதையே நிர்வாகத்தில் செஞ்சால் நிர்வாகத்தில் மாபெரும் புரட்சி ஏற்படும். அப்போ ரொம்ப, அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணால் சொல்லும் செயலும் கரெக்டாக ஒன்று போல் ஒத்து போகணும், சிங்க் ஆகணும், 2 ஒன்று போல் ஆகணும். சொல்வதற்கொன்று செய்வதற்கொன்று என்பது உலகத் தலைவர்களுக்குள்ளது. சொல்லும் செயலும் ஒன்று போல் இருப்பது அல்லாஹ்வினுடைய அருள் கொடையான அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாஹ். அதை வச்சு தான் அந்த மக்களை வென்றெடுத்தாங்க. அல்லாஹ்வோட தூதர் அந்த மக்களை உருவாக்குனது, வென்றெடுத்ததெல்லாம் சொல்லும் செயலை ஒன்று போல் கொண்டாந்தாங்க. இன்றைக்கி அதனால் என்ன ஆகிப்போச்சு, நம்மளை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறோம், வாக்குறுதி கொடுக்கும், வாக்குறுதி கொடுத்தா என்ன செய்யணும், நிறைவேற்றணும். அப்படி இல்லைன்னா நமக்குள்ளே ஒரு பாசம் வச்சுருக்கோம், என்னது அமானிதம் பேணணும், அமானிதம் மோசடி, நீங்கள் சொன்னது செய்யலையம்னு. அப்போ மார்க்க ரீதியாக நாம் ஒன்றை செய்ய சொன்னதை, வாக்கு கொடுத்ததை செய்யலைன்னா அது குற்றம். இன்றைக்கி உலகத்தில் அதை பேணப்படுதா? வாக்குக்கும் நிறைவேற்றுவதற்கும் சம்மந்தமே இல்லை. இன்றைக்கி உலக தலைவர்கள் எல்லாம் அதுதான் அவங்களுடைய அரசியல் ஆதாயமே. சொல்லுவது ஒன்று, செய்வது ஒன்று. குடும்பத்துக்கு சொல்லாதெல்லாம் செய்வாங்க, மக்களுக்கு சொன்னதை கூட செய்ய மாட்டாங்க உலகத் தலைவர்கள் இன்றைக்கி பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ்வோட தூதர் சொன்னதை விட செய்தது தான் அதிகம். அல்லாஹ்வோட தூதருடைய பண்பை என்ன அப்படின்னு சொன்னால், குறைவாக பேசுவார்கள், நிறைவாக செய்வார்கள். நீங்கள் நம்மகிட்ட அந்த பண்பு இருக்கா? இல்லை. அதனால் இந்த சமுதாயம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக இருந்த இந்த சமுதாயம் இன்றைக்கி போய் என்ன செய்யுது, 1 சீட்டு 2 சீட்டுக்கு போய் நின்று அவன் கையில் ஹாலில் விழுந்து கெஞ்சக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் யார்? அல்லாஹ் இல்லை, நம்மளுடைய செயல்பாடு, நம்மளுடைய இஹ்லாஸ் இல்லை, நம்மளுடைய சொல்லும் செயலும் இல்லை, நம்மகிட்ட இஸ்லாம் இல்லை, நம்மகிட்ட மார்க்கம் இல்லை. இஸ்லாம் என்பது நம்ம என்ன விளங்கி வச்சுருக்கிறோம், தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, அதெல்லாம் கடமை, அது மட்டும் இஸ்லாம் இல்லை. இஸ்லாம் வந்து என்ன, ஒரு லைஃப் ஸ்டைல். ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்து மரணிக்க வரைக்கும் எப்படி அவன் இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதுதான் இஸ்லாம். அழகான ஒரு வாழ்க்கை முறை இஸ்லாம். அதனால தான் முஸ்லீம் அல்லாத பல அறிஞர்கள் கூட என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை புகழ்ந்து பேசுகிறாங்க. அவங்களால இருக்க சூழ்நிலையில் இஸ்லாத்தை விரும்பினாலும் உள்ளே வர முடியலை. எல்லா தலைவர்களுமே இஸ்லாத்தை என்ன செஞ்சாங்க, விமர்சனம் பண்ணலை, ஏற்றுக்கிட்டாங்க. உலக தலைவர்கள் எல்லாம் இஸ்லாம் தான் சரியான மார்க்கம்ங்கிறாங்க. இன்றைக்கி வெகு வேகமாக மேற்கத்திய நாடுகளில் இஸ்லாம் பரவி கொண்டு வருகிறது. சைலண்டாக கணக்கெடுத்து சொல்லிதான் இப்படியே போச்சுன்னா 2040, 50 தொடும் பொழுது இங்கிலாண்டில் கிட்டத்தட்ட 90% மக்கள் முஸ்லீம்களாக தான் இருப்பாங்க. இங்கிலாண்டில் தான் முதல்ல என்ன செய்யப்போம், இஸ்லாம் வந்து வேகமாக பரவும்பாங்க. அது நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன காரணம், அங்கே முதல்ல இஸ்லாத்துக்கு கொஞ்சம் மக்கள் வந்தாங்க இல்லையா, கொஞ்சம் மக்கள் வந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க முஸ்லீமாக வாழ்ந்து காட்டினார்கள். அது வரைக்கும் உள்ளாடையெல்லாம் உள்ளுக்குள்ளே போடுற ஆடையத்தான் வெளியாடையாக போட்டுக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணு இஸ்லாம் தெரிஞ்ச உடனே தன்னை மறைத்து அதே வீதியில் அதே வீட்டோடு வரும்பொழுது அக்கம் பக்கம் பார்க்குவோ, இப்படி ஒரு விஷயமா இஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பெண்ணை நேற்று வரைக்கும் எப்படி பார்த்தோம், காட்சி பொருளா, இன்னைக்கு அவருடைய கண்ணியமாயிருச்ச என்று மக்கள் சிந்திக்கும் பொழுது அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் மாறுவதற்கு காரணம் என்ன? குர்ஆன். நல்லவேளை நம்மளை சொல்லலை, நான் அதுக்கு பின்னால் வாரேன். நம்மளை சொல்லலை. என்ன சொன்னாங்க, குர்ஆனை நாங்கள் படித்தோம்,
அதில் குறையேதும் இருப்பதற்காக படித்த நாங்கள் நிறைவை தவிர அதில் ஒன்றுமே இல்லை, ஆகையால் ஏற்றுக்கொண்டோம், இறைவேதம் தாண்டுவதற்கு நாங்கள் சாட்சி போகிறோம் என்று இளைஞர் யார் சொல்கிறா? மேற்கிந்திய பெண்கள் சொல்கிறாங்க. நீ நம்மகிட்ட வந்து இஸ்லாம் இல்லாததுக்கு என்ன காரணம்? குரானுக்கு நமக்கு என்ன ரொம்ப தூரம். ஒரு பெரியார் தாசன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? இஸ்லாத்துக்கு வந்து அவர் மௌத்தம் ஆகிட்டார் அல்ஹம்துலில்லாஹ். அவர் முதல்ல உம்ராக்கு போய்ட்டு வாரார். சென்னை தாம்பரத்தில் பொதுக்கூட்டம் அவரை வரவேற்கிறதுக்கு. அப்போ அந்த பொதுக்கூட்டத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நான் இதே மாதிரி முதல்ல ஒரு வரிசையில் உட்காந்து வந்திருக்காரான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அவர் அழகாக ஒரு விஷயம் சொன்னார். நான் இஸ்லாத்திற்கு வந்து காரணம் என்ன தெரியுமா அப்படின்னாரு. எல்லோரும் கீழே இருக்க நம்ம பிரிவு மக்கள் கொடிலாம் வச்சுருக்கவங்களாம் நம்மளை சொல்லுவார்னு முதல்ல சொன்ன நல்ல வேலை. நான் உங்கள்கிட்டலாம் நான் பழவலை நல்லா பழவிருந்தா நான் முஸ்லீமாக இருக்க மாட்டேனார். ஒட்டச்சு பேசினார். நான் முஸ்லீமான காரணம் என்ன தெரியுமா? மறுபடியும் கேள்வி கேட்டுட்டு நான் 6 வருட காலமாக குரானையும் புகாரியில் உள்ள ஹதீஸுகளையும் ஆய்வு செய்தேன். நான் ஆய்வு பண்ணிட்டு படிப்பேன். அதில் நிறைகுறையை நோட் பண்ணதுக்கு ஒரு பக்கத்தை படித்தா ஒரு A4 சீட்டை உள்ள வெப் ஷீட் வச்சுருப்பேன். இதில் உள்ளதை நான் புரிஞ்சதை எழுதுவேன். அடுத்த பக்கத்தை போய் எழுதுவேன். இதற்கு எனக்கு 6 வருட காலமாச்சு குரானை நான் படித்து முடிக்க. இந்த ஒரு புகாரியை படித்து முடிக்க எனக்கு எவ்வளோ ஆச்சு? 6 வருட காலமாச்சு. கடைசியில் அந்த 6 வருட காலத்தின் முன்னால் நான் பெரியார் தாசனாக முதல் பக்க அட்டையில் நுழைந்தவர் கடைசி பக்க அட்டைக்கு வரும்பொழுது நான் அப்துல்லாவாக மாறினேன். உங்களை பார்த்து இல்லைனார். திரும்ப சொல்லிட்டு ஏன் தெரியுமா அவர் சொல்லுதேன்? வருத்தப்படாதே, வருத்தப்பட்டால் நல்லது தான். நீங்கள் யாருமே இஸ்லாத்தினுடைய ஃபாலோவர்ஸ் இல்லைனார் தெரியுமா? அதுதான் அறா நமக்கு. நீங்கள் எல்லாம் முஸ்லீம் வேடமிட்டு இருக்கின்றீர்கள், நீங்கள் இஸ்லாமியர்கள் அல்லனர். அதனால தான் சொன்னார், நான் குரானை பார்த்ததினால் இஸ்லாத்தை ஏற்றேன், உங்களை பார்த்து தான் ஏற்றிருக்க மாட்டேன். அதோடு மட்டும் இல்லை, ஏர்போர்ட்லேயே நீங்கள் வந்துட்டீங்க, வந்து எங்கள் கட்சியில் இணங்க எங்கள் கட்சியில் இணங்கன்னு 4 அமைப்புல இருந்து கூப்பிடுதாங்க. நான் இணைந்திருக்க அமைப்பு எது தெரியுமா? அல்லாஹ்வின் தூதருடைய அமைப்பு. அதிலிருந்து வெளியே வர மாட்டேன். எனக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை மீண்டும் நான் வீணாக்க விரும்பினர். பொதுக்கூட்டத்தில் பேசினார். அவ்வளோ தலை குனிஞ்சு வெக்கி குறி இருந்தாங்க. உடைச்சார் இந்த சமுதாயத்துக்கு உண்மையை. இதுதான் இஸ்லாம். அப்போ இஸ்லாம் என்பதை யார் விலகிக் கொள்கின்றார்களோ, யார் புரிந்து கொள்கின்றார்களோ அவர்களை இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொண்டு வந்துடும். பெரும்பாலும் நம்ம என்ன தெரியுமா நினைக்கும்? நான் கூட நினைச்சி இருக்குண்டு நம்மளாம் தொழுகை எடுக்கக்கூடாது. நான் கொஞ்சம் இந்த வாலிபத்தட்டு தொழுகை எடுத்தால் சிரிக்க முடியாது, நல்லா மனசு விட்டு சிரிக்க முடியாது, யார்கிட்டையும் மனசு விட்டு பேச முடியாது, நினைச்ச இடத்துக்கு டூர் போக முடியாது, சுற்றி பார்க்க முடியாது. தொழுகை எடுத்ததில் கட்டாயிரும். ஏன்னா சில தொழுகையாளிகளை பார்க்கும் பொழுது எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. அவங்க நினச்சிவாங்கன்னா பேச மாட்டாங்க, அவங்க ஏதோ வந்து விண்ணுலகத்தில் இருந்த ஏலியன்ஸ் மாதிரியே நடந்துக்கிடுவாங்க. அப்போ நம்மளாம் இப்படி ஆக முடியாது, செட்டாகாமல் விட்டுட்டோம். அப்போ இஸ்லாம் என்பதை நம்ம கொஞ்சம் தெரிய வரும்போது ஆகா தப்பு பண்ணியிருக்கோம், நாம் மிஸ் பண்ணிட்டோம் இஸ்லாத்தை. இஸ்லாம் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். நல்லா விளைக்கணுங்க. இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எதையெல்லாம் நம்ம சாதிக்க முடியுமோ அந்த இடத்துல போய் நமக்கு சலுகை கிடைக்கும். இப்போ நம்ம தொழுகை எடுத்தால் என்ன நினைக்கிறோம்? வெளியில் எங்கேயும் ஜாலியாக போக முடியாது. அதே முதல்ல தப்பு. அல்லாஹ்வோட தூதர் அழகாக காட்டியிருக்காங்க தெரியுமா? ஃபஜர் தொழுகை அந்த வக்தில் தொழுதுருங்க. நீங்கள் வெளியூருக்கு போனால் லொஹர் வக்து வந்துன்னு என்ன செய்யுங்க, லொஹரிலிருந்து அசர் வரைக்கும் உள்ள டயத்தில் 4 ரக்காயத்தை 2 ஆக்கிட்டு ஒன்று லொஹரில் தொழுங்க, இல்லைன்னா அசரில் தொழுங்க, இடையில எங்கேனாலும் தொழுங்க, போதும், முடிஞ்சிச்சா? இப்போது மகரிப்பு வந்துடும். மகரிப்பு வந்த உடனே மகரிப்பு இஷாவை சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, மகரிப்பு நேரத்தில் இருந்து தொடங்கி இஷானுடைய கடைசி வரைக்கும் தொழுதுக்கிடுங்க, உங்களுக்கு அனுமதின்றாங்க. இப்போ எனக்கு தொழுகை எங்கேயுமே குறுக்கிடாது, எந்த காரியத்துக்கு எனக்கு குறுக்கிடாது. மானக்கேடான செயல்களை மட்டும்தான் இஸ்லாம் தொழுகை தடுக்க மொழிய நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யாது, தடுக்கவே தடுக்காது. அப்போ நாம் விளங்கி கொள்ளும் விதம், மார்க்கத்தை விளங்கி கொள்ளும் விதம். இன்றைக்கி இளைஞர்கள்லாம் தொழமாட்டுக்காங்க. என்ன காரணம்? தொழுதா நம்மளை வந்து ஜாலியாக இருக்க முடியாது. உண்மையில் அவங்களுக்கு தெரியல தொழுதாக்கு பிறகு கிடைச்சக்கூடிய ஜாலி வேறன்னு. எப்போ இங்கே மட்டும் தொழுதவங்களுக்கு இங்கே மட்டும் ஜாலியாக இருக்க மாட்டான். எங்கே இருப்போம்? சொர்க்கத்துலேயும் நிம்மதியாக இருப்போம். ஜாலி நாக்கில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இல்லை, நிம்மதியாக இருக்கிறதுக்கு பிறகு தான் ஜாலி, எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிற போது தான் ஜாலி. இங்கே ஜாலிக்கு அர்த்தமே வேறு மாதிரி ஆகிப்போச்சு. ஆகையால் இஸ்லாம் என்பது ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை திட்டம். யாரெல்லாம் இதை புரிந்து கொண்டு அதை வாழ்வியலாக மாற்றி வாழுகின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அடையாளம் காணக்கூடிய இடத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள். அப்படி வந்தவங்க தான் சஹாபாக்கள்.
அப்படி வந்தவங்க தான் சஹாபாக்கள். இப்போ உதாரணமாக இப்போ தொழுகையினுடைய விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி சொல்லாததை செய்யாததை சொல்லக்கூடாது இருக்குமா. அதில் மிக முக்கியமான என்ன தெரியுமா, வாக்குறுதி. வாக்குறுதி என்பது நான் செய்வேன் என்று என்ன செய்யுது, ஒரு காரியத்தை செய்துட்டு சொல்கிறது ஒரு வகை, இன்னொன்று நான் செய்வேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு செய்கிறது இன்னொரு வகை. அது இதுக்குள்ளே தான் அடக்கும். இது ரெண்டாவது கேட்டகரி. அதுக்கு என்னது, இது ப்ராமிஸ் பண்ணுற ஒரு ஆள்கிட்ட. இப்போ உதாரணமாக ஒருகிட்ட நான் வந்து பணம் வாங்குகிறேன், ரொம்ப அர்ஜென்ட்டு 10,000 எப்போ தருவீங்க, என்னால் 15ஆந்தேதி கொடுக்க முடியும், நான் 1ஆந்தேதி வாங்குகிறேன். அப்போ நான் என்ன சொல்லணும்னு சொன்னேன்னா, நடைமுறையில் எப்படி இருக்குது, இந்த நான் 2-3 நாளில் தந்துடுவேன். அவனுக்கு தெரியும் கொடுக்க முடியாது, அவன் வாங்கும்போது என்ன சொல்லுவான், 2-3 நாளில் தந்துடுவேன்னு. இது இஸ்லாம் தடுக்கு. இது பேர் வந்து ஓவர் ப்ராமிஸ், செய்ய முடியாத சத்தியம் பண்ணுறது. இது வந்து இஸ்லாம் தடுக்கு. அப்போ என்ன சொல்லணும், 15ஆந்தேதி தான் கொடுக்க முடியும்னா 20ஆந்தேதி தரேங்க. என்ன சொல்லணும், 20ஆந்தேதி தரேன் சொல்லிவிட்டு அவருக்கு 15ஆந்தேதியே கொண்டு ரூபாய் கொடுக்க மனுஷன் சொன்னதை விட சீக்கிரம் பணம் தந்துட்டாரா, இமேஜ் வசந்துடும். இதுதான் முஸ்லீம்கள் கையாளப்பட்டு. நீங்கள் முஸ்லீம்கள் அப்படி இருக்கும், வீட்டை விட்டு பெறப்படும் போது என்ன செய்ய, மாப்பிள்ளை பெறப்பட்டியா நடக்கும்போது ஆந்தி ரோடு வடிமா வீட்டு வாசல் விட்டு தாண்டி இருக்க மாட்டான், பொய். வீட்டை விட்டு பெறப்படும்னே பொய். இது தவறாக தெரியலை, இது தவறு. செய்யாத சொல்லுவது இதுவும் தான், நடக்காத சொல்லுவது இதுவும் தான். அப்போ எப்படி இருக்குன்னா, எங்கே வாரமோ அந்த இடத்த சொல்லணும், வந்து சேர எவ்வளோ நேரம் நீர் நான் வந்துடுவேன் அப்படி. இது ஒன்று. அப்புறம் பஞ்சுவாலிட்டி தான் எல்லா ஒழுக்கத்துக்கும் அடிப்படை ஆணி வேறு. அதுதான் இக்காமத்து. ஏன் தொழுகையில் வந்து பாங்கு சொன்ன மாதிரியே வந்து சொல்லிவிட்டு கது காம்பத்தி செலா ஏன் சொல்லப்பட்டது, தொழுகை நிலைநாட்டப்பட்டு விட்டது. தொழுகை நிலைநாட்டப்பட்டு விட்டது என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த பள்ளிவாச தலைவர் வரலனாலும் மக்தூம் தான் நாங்கள் தொழுவோம், இந்த ஊரில் உள்ள மிகப்பெரிய லீடரே வரல பள்ளிக்கு நாங்கள் தொழுவோம், எங்களுக்கு பக்து தான் வரணும், வேறு யாரும் வர வேண்டாம். ஆனால் இது இஸ்லாத்தை தவிர மற்ற இடங்கள் எப்படி இருக்குது, அவர் வர வேண்டியிருக்கு, இவர் வர வேண்டியிருக்கு செய்கிறாங்க, வழிபாட்டை தாமதப்படுத்தாங்களா இல்லையா. அங்கே கடவுள்கள் தள்ளப்பட்டு மனிதர்கள் முன்னேற்கப்படுகிறாங்க. இங்கே மனிதர்கள் தங்களை அல்லாஹ்வினுடைய அடிமைகள் ஆக்கி கொண்டு அவர்கள் செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தொழுகை உருப்படுத்துகிறாங்க. எவ்வளோ தலைகள் வித்தியாசம் பாருங்கள். இதான் இஸ்லாம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பின்னாடி வந்து அவங்க சப்பில் தொழுதுகிட்டு இருக்கும்போது வந்து பின்னால் இருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ மிகப்பெரிய ஒழுக்கம் நம்மகிட்ட இருக்குது. அதை எடுத்து வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியலை. இப்போ இஸ்லாம் வந்து என்ன சொல்லுது தெரியுமா, 3 விஷயம் சொல்லுது. முதல் கற்றுக்கொள்ளுங்கள், இஸ்லாத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். 2 நடைமுறைப்படுத்துங்கள். 3 கற்றுக் கொடுங்கள். இந்த 3ஐ செய்தோம்னா காலம் இல்லாமல் அல்லாஹ் அவர்களே இருப்போம். இதை அப்படியே மாற்றுங்க. கற்றுக்கொள்வது லேர்னிங், நடைமுறைப்படுத்துறது இம்ப்ளிமெண்ட்டு, அடுத்து படிக்கிறது என்னது, படித்து கொடுக்குறது டீச்சிங். முடிஞ்சு வச்சா LIT லிட்ரேச்சர். இதான் இதிலேருந்து எடுத்தால் லிட்ரேச்சரே போடுதான். இஸ்லாம் தான். இஸ்லாத்தை விட்டு யாரும் எங்கேயும் ஓடி ஒழிஞ்சு தப்பவெல்லாம் முடியாது. முதல்ல கற்றுக்க சொல்லிடாத, உடனே போய் நடைமுறைப்படுத்து. இப்போ தகுதி வந்துருச்சு, இப்போ நீ சொல்லு. அதான் எல்லாம் சொல்லுதான், யா ஐயுள்ளது நான் ஒன்றும் இல்லை நம்ம தக்கூலும் மாலா தப்பாலும். படித்த உடனே செய்தி தெரிஞ்சோன்னு போய் சொல்லாத, நீ என்ன செய்யாத, செய், அதுதான் உனக்கு வெற்றி. நீ செய், அப்புறம் சொல். அப்போ 2க்கு முன்னால் முதல்ல கற்றுக்கொள். அல்லாஹ் ஒருத்தர் சொல்லுவாங்க, இஸ்லாம் என்பது கல்வி, அதை கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் நீங்கள் அடைந்து கொள்ள முடியுமே தவிர கேட்பதனால் அடைந்து கொள்ள முடியாது. கல்விக்காக நேரத்தை செலவழிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, டேங் வச்சு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் பாடங்களை படித்து கொண்டே இருந்தாங்க. வேலைக்கு போனாங்கன்னா அவரோட நெருங்கினவர் படிப்பார், படித்தவர் மறுநாள் வேலைக்கு போனார், இவர் படிப்பார், இவர் செய்தி அவருக்கு சொல்லுவார், அவர் செய்தி இவருக்கு சொல்லுவார். இந்த அளவுக்கு படித்தாங்க. இன்றைக்கி நம்ம கல்வி கற்றுக்கிறதுக்காக உலகத்தில் எந்தெந்த கோர்ஸ் எல்லாமும் படிச்சிருக்கிறோம், எல்லாமும் பண்ணுறோம். இதுக்கு அப்படி வேலையும் இருக்குது, இதுக்கு இப்படி வேலை இருக்குது, இதுக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லுதோம். உண்மையான ஃபியூச்சர் என்னது, அழிவில்லாது சொர்க்கம் தான். அந்த ஃபியூச்சருக்கு என்னது படித்தோம், பெரிய ஒரு வேலை நான் படிச்சுட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு மாதம் 10 லட்ச ரூபா சம்பளம், சரி 2 மாதம் சம்பளம் வைக்கிறேன், 3 மாதம் ஹார்ட் அட்டாக்கு. என் படிப்பு வந்து ஹார்ட் அட்டாக் நிறுத்துமா, படிப்பு நான் வந்து மரணத்திலிருந்து காத்து விடுமா? அப்போ இதில் ஃபியூச்சர் இல்லையா, நம்ம அவுத்தாட்டா முடிஞ்சு வச்சா. அப்போ ஃபியூச்சர்னால் என்ன தெரியுமா, அழிவில்லாததான் ஃபியூச்சர். அப்போ நம்மளுடைய ஃபியூச்சர் என்னென்னா, அல்லாஹ்விடத்தில் போய் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தில் என்ன செய்யணும், உள்ளே நுழைஞ்சு மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையில் மனைவிமார்களோட கூலின் பெண்களோட பணிவிடை செய்யக்கூடிய சர்வராக இருக்கக்கூடிய அங்கே சிறுவர்களோட கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த இடத்துல இஷ்டம் போல் இங்கே 1/2 சென்ட்டுக்கு 1 சென்ட்டுக்கு சண்டை நடக்கு. அங்கே அல்லாஹ் அவங்க கண்ணு பாருங்கள், கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தான் இன்னும் தேவைப்பட்ட அதுபோல் இருமடங்கள் எடுத்துக்கொள்வோம்மா. எல்லோருக்கும் சொந்தமான ஆறுகள், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சொந்தமான ஆறுகள், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சொந்தமான அருவிகள், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மிக பிரம்மாண்டமான
கண்ணாடி மாளிகைகள், ஒரே முத்திலான மாளிகை, இப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றான். அந்த வாக்குறுதியை அல்லாஹ்வின் தூதர் உறுதி செய்திருக்கிறார்கள். எப்படி உறுதி செய்தார் என்பதை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது அமர்வில் பார்ப்போம். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்தை வாழ்வியலாக பார்த்து படித்து தெரிந்து கற்று அதை அமல்படுத்தி பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய சிறந்த மக்களில் உள்ளவராக நம் அனைவரையும் ஆக்கிவிட வேண்டும் என்று பிரார்த்தித்து முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லீம் என்பவர்கள் சின்ன சின்ன ஆசைகளை வைக்காமல் மிக பிரம்மாண்டமான விஷயங்களுக்கு ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த உலகமாக இருந்தாலும் சரி, மறுமையானாலும் சரி. அதுக்காண்டி சொர்க்கம் மட்டும்தான் இங்கே பண்டார மரசிமார் வாழைசெல்லாம் சொல்லவே இல்லை. இங்கே நம்ம எப்படி தான் வாழணும்? உயர்ந்த இடத்துல இருக்கும். உயர்ந்த இடம் நமக்கு எதை தரும் தெரியுமா? கண்ணியம். உயர்ந்த இடம் எதை தரும்? நமக்கு கண்ணியத்தை கொண்டு தான் ஒரு மனுஷனுக்கு உயர்ந்த இடம். சில பேர் சாதாரணமாக இருப்பாங்க, மக்கள்கிட்ட விசாரிச்சா அவர் மாஷாலா சூப்பரான ஆளுங்க, தங்கமான மனுஷன்பாங்க. இதுதான் சர்டிஃபிகேட். எல்லாம் இது காசு கொடுத்துலாம் வாங்க முடியாது. இந்த சர்டிஃபிகேட்டை மக்கள்கிட்ட காசு கொடுத்து வாங்க முடியாது. ஒரு சஹாபி ஒரு ஆள் வந்து கேட்குறாரு, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு நல்லவராக கெட்டவராங்க எப்படி தெரிஞ்சுக்கிட அப்படி கேட்டதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க, அவர் மரணித்தவுடன் மக்கள் அந்த செய்தியை கேட்டு முதலில் எதை கூறுகிறார்களோ அதுதான் அவர் அப்படின்னாங்க. எவ்வளோ ஒரு அழகான விஷயம் பாருங்கள், எவ்வளோ விளக்கத்தை பாருங்கள். மௌத்து ஒரு ஆளை கேட்குறோம், உண்மையில் நல்லவராக தங்கமான மனுஷனாச்சே, எல்லாம் அழைச்சிக்கிட்டான், அல்லா அடைவேன், அல்லா அவர் பாவத்தை மன்னிக்கட்டு கேட்பாங்க. சில பேருடைய மௌத்து அப்பாடா இனிமேலாக கொஞ்சம் மக்கள் நிம்மதியாக இருப்பான்னு சொல்லுவோம். உண்டா இல்லையா? இதுதான் இந்த இதுதான் ஆகணும். அதுக்கு அடுத்து அல்லா ஒருத்தர் சொல்கிறாங்க, நல்ல மனிதர் இறந்து விட்டால் யாருடைய கண்கள் தான் கண்ணீர் வடிக்காது. அப்போது நாம் மௌத்தாயிட்டோம்னா நமக்குன்னு 2 சொட்டு கண்ணீர் வடிப்பதற்கு சில சொந்தங்களை உண்டாக்கணும். அதுதான் சம்பாத்தியம். நாம் இறந்துட்டோம்னு சொன்னால் அப்படியே கேட்டுட்டு செய்யணும். தாரதாரையாக முத்து முத்தாக கண்ணீர் வந்துருச்சுன்னா நாம் வாழ்ந்ததில் அர்த்தம் இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் வெற்றி. யாருடைய மரண செய்திகளுக்கு நல்ல முறையில் மக்களிலிருந்து ஒரு நற்சான்றிதழும், யாருடைய மரணத்தை கேட்டு கண்களிலே கண்ணீர் மறந்ததோ நிச்சயமாக அவர் மனிதர்களில் சிறந்தவராக இருப்பார். எவ்வளோ கடைச்சமாக இருந்தாலும் மௌத்து வந்துதான் ஆகணும். அப்போ நம்ம அதுக்கு தயாராகணும். அப்போ அதுக்கு தயாராகி கொண்டிருக்க நேரத்தில் இந்த வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பிடித்த மாதிரி வாழணும். இப்போ அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை மெய்ப்படுத்தின ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். மெஹராஜ் இரவுக்கு போனாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் போயிட்டு வந்து சில விஷயங்களை சொல்லும்போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க. பிலாலே, நான் சொர்க்கத்துக்குள்ளே போகும்போது யாரோ நடந்து வர்ற சத்தம் மட்டும் எனக்கு எல்லாம் கேட்க வச்சான். அது நீங்கள் நடக்கிற ஸ்டைலு தான், உங்கள் சத்தம் தான். நான் அடிக்கடி கேட்டிருக்கேன், நீங்கள் செருப்பு போட்டு நடந்தால் என்ன ஒரு சத்தம் வருமோ சொர்க்கத்தில் நான் கேட்டேன் நான் அவர்கிட்ட. அப்போ நீங்கள் என்ன அமல் செய்கிறீங்க அப்படின்னு தனியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க அவர்கிட்ட. அவங்க நான் அல்லாஹ் தூரம் உங்கள் கூடவே தான் இருக்கேன், நான் பெருசாக ஒன்றும் செய்யலை, நீங்கள் சொன்னது செய்யும் அவ்வளோதான், நீங்கள் சொன்னால் நான் கண்டுபிடிக்கிறேன் அவ்வளோதான். அதுவும் போக நான் எப்போவுமே ஒதுவில் இருப்பேன், ஒது முடிஞ்சிச்சுன்னா நான் செஞ்சிருவேன், ஒது செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுவேன். இதுதான் அதிகமாக உள்ளதுங்க. அதுக்கு தான் அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தில் நடந்து வருவது எனக்கு என்ன செஞ்சான், ஓசையாக காட்டி நான் சொல்லிவிட்டு அடுத்து உமரகத்தை அப்புறம் உமரே வாங்க, நான் சொர்க்கத்துக்குள்ளே போகும்போது இதுதான் உங்களுடைய வீடு என்று ஜிப்ரீல் எனக்கு சொன்னார். பாருங்கள் எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள். இதை நம்புன்னா தான் முஸ்லீம். உடனே சொன்ன உடனே உமருக்கு தொழில் சொல்கிறேன், அல்லாஹ் தூர அந்த மாளிகைக்குள்ளே போய் அது எப்படி இருக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய, ஏன் போக முடியா, நீ உமர் ரொம்ப ரோசக்காரரு, உங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே போக முடியுமான்னுட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ யதார்த்தமான விஷயத்தை சத்தியத்தை சொல்கிறாங்க பாருங்க. உமர் ரோசக்காரரு, உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே போக முடியுமா, அதான் வீட்டு வெளியில் நின்றே பார்த்துட்டு வந்துட்டேன் நான். அவன் காட்சிப்படுத்தப்படுகிறது. ஒரு தடவை அன்னைய ஹதிஜார் இல்லை அவங்க அந்த ஹீரா கோயில் தூர ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்து அவங்கள எங்கன்னு கேட்குறாங்க, அவங்க உணவு கொண்ட வர போயிருக்காங்கன்னு சொன்னோடனே அவங்க வந்தால் அல்லாஹ் சலாம் சொன்னதாக சொல்லிடுங்க. அல்லாஹ் பூமிக்கு சலாம் சொல்லி அனுப்பப்பட்ட நபிமார்கள் அல்லாத ஒரே ஒரு நபர் அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மட்டும்தான். சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்குது, அதே நீங்கள் சொல்லியிருக்க. என்ன, அவர்களுக்கு எந்தவித குழப்பமே இல்லாத ஒரு நாள் இருக்குது அங்கே, ஒரு சொர்க்கம். அந்த சொர்க்கத்தில் ஒரே முத்தில் குடைஞ்சு
மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான மாளிகை எல்லாரும் செஞ்சுருக்கிறான், வைத்திருக்கிறான். அது அவர்களுக்கு கிடைக்கும், அவர்களுக்காக தயார் செய்யப்பட்ட சொல்லுங்கண்ணா. நீ தொகுப்பு வீடு கட்டி கொடுத்தா உள்ளுக்குள்ளே குடியேற போக முடியல, குடியேறினா கரண்ட் இல்லை, தும்மல் விட்டால் மண்டையில் காங்கிரீட் பேர்ந்து விழுது. இதுக்கே மக்கள் அடிபடி போடுதாங்க. ஆனால் சுகுணத்தினுடைய வீடுகள் விற்க முடியாது, வாங்க முடியாது, விலைச்சாட்ட முடியாது. ஆனால் நமக்கு தரப்பட்டது நமக்கே தான். ஒவ்வொன்றும் பிரம்மாண்டம், ஒவ்வொன்றும் பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்திற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த பிரம்மாண்டத்திற்கு முயற்சி செய்யும்போது இந்த பூமியில் வாழும்போது என்ன நடக்கும் தெரியுமா? மனிதர்கள் சிறந்த மனிதராக மாறிடுவோம். இதான் விஷயம். நம்மளுடைய நம்மளுடைய லட்சியம் பூர்வம் சொர்க்கத்துக்கு போகணும். அதுக்கு நம்ம என்ன விலை கொடுத்தாலும் நம்ம சரி பண்ணி கூட நினச்சிக்கிட்டே இருக்கப்போம். இந்த பூமியில் நாம் நினைத்தாலும் விரும்பினாலும் ஆசைப்பட்டாலும் தவறே செய்ய முடியாத சூழ்நிலைக்கு ஆகிவிடுவோம். அல்லாஹ் அந்த மாதிரி ஆக்கிடுவான். யாரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டானோ அவர்கள் விரும்பினாலும் தவறு செய்ய முடியாது. யாரை அல்லாஹ் கைவிட்டு விட்டான் அவனுடைய அருளிலிருந்து அவர்களுக்கு பாவங்களினுடைய அத்தனை வாசலும் திறக்கப்படும். அவன் நினச்சது எப்படினாலும் நாசமாக போகலாம், எப்படினாலும் கெட்ட செயல் செய்யலாம், எவ்வளோ நாளும் குடிக்கலாம், எவ்வளோ நாளும் கூத்தாடலாம். அவர்கள் திரும்புவதற்கு வழியே இல்லை, அதிலேயே போய்கொண்டிருப்பாங்க. ஆனால் நல்லவர்களுக்கு தவறு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, உடனடியாக அதில் நினைச்சுக்கிறாங்க, திரும்பி வந்து விடுவார்கள். இதுதான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக்கிட்டவர்களும் அல்லாஹ்வினால் கைவிடப்பட்டவர்களுக்குள்ள மிகப்பெரிய அடையாளம். இந்த பூமியில் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், அந்த இடத்த நம்ம எப்படி மாற்றணும், மேலும் அந்த அப்டேட் எப்படி அப்கிரேடு பண்ணணும், என்னுடைய இடத்தை அல்லாஹ்வுக்கு மிகவும் அருகாமையில் கொண்டு போகணும், அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தவனாக மாறணும் என்பதற்கான திட்டங்களை வகுத்து நற்செயல்களை அதன் முதலீடுகளாக மாற்றி நற்செயல்களை நாம் செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக மறுமையினுடைய வாழ்க்கை மிக சிறப்பான இருக்கும். இறுதியாக ஓரிரு விஷயம் மூமினுடைய பண்புகளை என்று அல்லாஹ் தூர் சொன்ன ஒரு சில செய்திகளை சொல்லி நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ் ஒரு தூர் சொன்னாங்க, மூமினுடைய அடையாளமாக ஒரு மூமின் குடிக்க மாட்டான், மது அருந்த மாட்டான்னாங்க. சஹாபாக்கள்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் யார்? வீட்டில் சொந்தமாக காய்ச்சி குடித்தவங்க. அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, அவங்களாம் மது விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம். ஒரு மூமின் குடிக்க மாட்டான், குடித்தால் அந்த நேரத்தில் அல்லாஹ் அவனுடைய ஈமானை பறித்து விடுவான், மூமினாக இருக்க மாட்டான். ஒரு மூமின் விபச்சாரம் செய்ய மாட்டான், விபச்சாரம் செய்தால் அந்த நேரத்தில் அல்லாஹ் அவனுடைய ஈமானை பறித்து விடுவான், மூமினாக இருக்க மாட்டான். ஒரு மூமின் திருட மாட்டான், திருடினால் அவனுடைய ஈமானை அல்லாஹ் பறித்து விடுவான், அந்த நேரத்தில் மூமின் என்ற அந்தஸ்து அவனை இழந்து விடுவான். அப்போ நல்லா தெரியுது ஒரு மூமின் இதெல்லாம் செய்யவே முடியாது என்று. அப்போ நாம் அந்த இடத்துக்கு மாறணும், அந்த இடத்துக்கு நாம் மாறணும். அந்த இடத்துக்கு நம்ம மாறவில்லை என்று சொன்னால் நிற்கிற இடத்துல நிற்காம என்ன செஞ்சிருவோம்? சறுக்கியவர்களாக வழுக்கியவர்களாக தடுமாறி வேறு பாதைக்கு போயிடுவோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேறிக்கிட்டே இருக்கணும், முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். மரணம் வரும் வரையில் முன்னேறிக்கொண்டே இருக்கணும், நல்ல அமல்களை செய்து கொண்டே இருக்கணும். இதில் மாத்திரம் கவனம் செலுத்தினா நம்மளுடைய எல்லா காரியங்களும் நாம் பிளான் பண்ணதை விட அல்லாஹ் பிளான் பண்ணி என்ன செய்வான்? அழகாக நடத்தி தருவான். இதுதான் விஷயம். ஏன்? அல்லாஹ் நமக்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். நம்மளை சுற்றி எவ்வளவோ இருந்தாலும் சரி. நேற்று கூட ஒரு வசனம் பார்த்தேன், அஹ்ஸாபில் 33ஆம் வசனத்தில், 33ஆம் அத்தியாயத்தில் 23 வசனம் நினைக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைத்தால் அதை தடுப்பவன் யார்? அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தீங்கை நாடிவிட்டால் அதிலிருந்து காப்பவன் யார்? மூமின்களே, ஆரம்பிக்க அப்படியே, மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வை சார்ந்திருங்கள், அல்லாஹ்வை நீங்கள் சார்ந்திருங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி செய்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய அருளுக்காக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்காக நாம் முழுமையான முறையில் இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். இந்த வாழ்க்கை என்பது நாம் வாழ்ந்து நாம் யார் என்பதை அல்லாஹ்விடத்திலே மறுமை நாளில் நின்று கூலி வாங்குவதற்காக களமாக மாற்றிக்கொள்வோம். அதை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களுக்காக அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. இந்த உலகில் எதை செய்தாலும் அதை மறுமையில் பயன்தரக்கூடியதாக மாற்றக்கூடிய மிகச்சிறந்த உயர் புத்தி உள்ள மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கிட வேண்டும் என்று நான் அந்த பாக்கியம் எனக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது இந்த மாதம் பிப்ரவரியினுடைய முதல் வாரம். இது